வணக்கம் மக்களே, திண்டுக்கல் மாவட்டம் கொன்றைங்க மலைக்கு தாங்க நைட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி நைட் ரைடு 1000 நாள் சேலஞ்ச் பண்ணி நம்ம தீபக் சார் மலை ஏறிட்டு இருக்காரு. நாளைக்கு 1000வது நாள். அவரை பார்க்கத்தான் கிளம்பிட்டோம் நைட்டு. மக்களே டைம் கரெக்டாக 11:44. நம்ம புஞ்சை புளியம்பட்டியிலேருந்து கொன்றைங்க மலை கிளம்பிட்டோம். திண்டுக்கல் மாவட்டம் பைக்கில் தான் போயிட்டுருக்கோம். பெட்ரோல் போட்டாச்சு, கிளம்பியாச்சு. அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில் ரீச் பண்ணிட்டோம். சாமி கடவுளே நல்லபடியாக போயிட்டு வரணும். கடவுளே ஸ்ட்ரைட்டாக திருப்பூர் ரோடு. மக்களே டைம் கரெக்டாக 12:37. நம்ம திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு ரீச் பண்ணிட்டோம். அடுத்து தாராபுரம் ரோடு அப்படியே போயிட்டுருக்கோம். மக்களே திருப்பூர் தாண்டி டோல்கட்டில் டீ சாப்பிட நிறுத்திக்கிறோம். டைம் 1 மணி ஆச்சு. நீ அப்படியே டீ சாப்பிட்டு அப்படியே தாராபுரம், அப்படியே கள்ளிமந்தயம், கொன்றைங்க மலை அங்கே டீ சாப்பிடுவோம். ஜம்னு இருக்குது. மக்களே டைம் கரெக்டாக 6 மணி. நம்ம கள்ளிமந்தையை ரீச் பண்ணிட்டோம். கொன்றைங்க மலை இன்னும் ஒரு 10 கிலோமீட்ரு போயிட்டே இருக்கோம். விடிஞ்சிருச்சு. வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி கொன்றைங்க மலை வந்திருக்கிறோம். விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டு அப்படியே மலை ஏற ஆரம்பிக்கலாம். சாமி கும்பிடு சார். அப்படியே நானும் தம்பி வந்துட்டோம். நீ அப்படியே கிளம்புற மேலே. மக்களே கொன்றைங்க மலை அடிவாரத்தில் இருக்கோம். இனி அப்படியே நம்ம சிவனை இங்கே அடிவாரத்தில் இருக்கிற கோயிலில் சாமி கும்பிட்டு அப்படியே மேலே கிளம்பிடலாம் மலைக்கு. நீங்கள் சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம். அடிவாரம் சரிவா. தீபக் வர்றக்குள்ள ஒரு பாதி வழிக்கு போயிடுவோம். சாமி கடவுள வெயில் வரக்குள்ள ஏறிடலாம். வெயில் வரக்குள்ள எப்படியாவது மேலே ஏறிடலாமா? இங்கே ஒரு சாமி இருக்கு, கும்பிட்டோம். பேக்கை வச்சுட்டு போகலாம். நம்ம பிரபு சார் நானும் தான் இன்றைக்கி வந்திருக்கோம். தலைவர் சாமி கும்பிட்டுருக்காரு. சரி அப்படியே மேலே இருவோம். மேலே சுவாமி கடவுளை ஈஸ்வரன். ஓ இன்ஸ்டா இப்போவே தண்ணுறதே. இதிலெல்லாம் நம்மளும் பறந்து போவோம். மாதிரி தீபக்கு வேறு லெவலில் போயிட்டுருப்பார் தலைவர். நம்ம பிறப்பு பாருங்க, ஒரு பைய தூக்கிட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கேன். இப்போவே நம்மளுக்கு திணறது. எப்போ அந்த வேலையே தெரியுறது. ரோடில் படிக்கட்டு தான். அதில் கம்பி இருக்குனடா. பயமாக இருக்குதா? எப்படியும் இன்னொரு 2 மணி நேரத்தில் மேலே போயிடலாம். நேரம் போயிருப்பேன். காற்று வரைச்சு சூப்பராக இருக்குது தெரியும். மக்களே கொன்றைங்க மலையில் கால்வாசி மலை ஏறி இருக்கோம். அப்படியே போயிட்டுருக்கோம். எப்போ நம்மளால் ஓடுறோம் பாருங்க, பயங்கரமாக ஓடிட்டுருக்கேன். அவங்க கூட போட்டி ஓட முடியல. நான் எல்லாம் போயிட்டுருக்கேன். காற்று ஜில்லுன்னு வீசுதுங்க. வேறு லெவலில் நீ காற்று. நம்ம தீபக் சார் இன்னும் காண. வரக்குள்ள ஒரு 1/2 மலைனாலும் போயிடல. நம்ம ஒரு ரவுண்டு ஏறக்குள்ள மனசை 4 ரவுண்டு முடிச்சிடுவார். அதனாலேயே நாங்கள் நேரத்தில் ஏறிட்டோம் அவர் வர்றக்குள்ளேயே. மக்களே இப்போ தான் கால்வாசி மலை போயிருக்கோம். இன்றைக்கி காற்று ஜில்லுன்னு வீசுதுங்க. மலையில் இன்றைக்கி சூப்பர் காற்று.
அப்படியே ஏறிட்டு இருக்கோம். நம்ம அந்த உச்சிக்கு போகணும். 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரு. ஒரு அம்மா பாருங்க, கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்க. அப்படி எதிரோ குக்கர்லாண்டா டே முடிச்சுதான் நிரல் வந்துரு. மக்களே இப்பதான் கால்வாசி மலை முடிச்சிருக்கோம். நம்ம கால்வாசி ஏற ஆரம்பிக்கிறோம். நம்மால் வேற புயல் வாரத்தில் போயிட்டு இருக்காரு. பள்ளிக்கட்டு சமயமலைக்கு எப்படி இருக்குங்க இந்த மலை? பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகா இருக்கு மக்களே. நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா இருக்கு இந்த மலை. மக்களே இங்குள்ள வியூ பாருங்க, குன்றை மலையோட நிழல் பாருங்க. அந்த மலையில் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. இப்போதான் ஒரு 1/2 மலைக்கு வந்திருக்கோம். புறம்பிறப்பு சில்லுன்னு காற்று வரும். இந்த இடம் வேற லெவலாக இருக்கு. அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. இதோட எப்படின்னா காற்று சூப்பராக இருக்குல்ல. இந்த வியூ பாருங்க, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. லிங்க வடிவில் இருக்குண்ணா இந்த மலை. லிங்க வடிவில் இருக்கு இந்த மலை. லாங்லேருந்து பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ கொன்றைங்க மலை பாதியில் இருக்கோம். இங்கே உள்ள வியூ பாருங்க, வேற லெவல் மக்களே. மக்கள் நிறைய பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. தீபக் சார் ஒன்று காரணம் அந்த லாஸ்ட்லேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இந்த மலையோட நிழல் பாருங்க, அந்த மலை மேலே எவ்வளோ அழகாக விழுதுன்னு பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. எப்படியும் ஒரு வழியாக 1/2 மலைக்கு போயிட்டோம். இன்னொரு அரைவாசி தான் இருக்குது. சீக்கிரம் ஏறிடுவோம். நம்ம அண்ணா சென்னையிலேருந்து வந்திருக்காரு. காலையில் நேரத்துலேயே வந்துட்டார். ஜம்முன்னு மலை ஏறிட்டு இருக்காரு. அவர் கூட நம்மளால ஏற முடியல. அப்புறப்ப போனால் காற்று சில்லுன்னு இருக்கு. அதனால் இன்னைக்கு வேணும் வரல, தப்பிச்சிட்டோம் மக்களே. நம்ம முக்கால்வாசி மலை ரீச் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், மலைக்கு போயிடலாம். இங்கேருந்து வியூ பாருங்கள், காற்று ஜில்லுன்னு அடிக்குது மக்களே, வேறு லெவல். ஒரு முறை இந்த மலையை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது. கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும். பார்த்து போங்க, குரங்கு சேட்டை இங்கே ஒருத்தன் பண்ணுறான் பாருங்க, அது போயிட்டு இருக்கேன் பாருங்க, பார்த்துடா. இந்த அம்மா கூட நம்மளால நடக்க முடியலைங்க, பயங்கரமாக போயிட்டுருக்கு பாருங்க மக்களே. ஜம்முன்னு காற்று வருதுங்க, வேறு லெவலு. பயங்கரமாக வருங்க, ஜம் பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இந்த கொன்றைங்க மலையோட நிழல் பாருங்கள், அந்த ஆப்போசிட் மலையில் எவ்வளோ அழகாக வருதுங்க.
மக்களே, மலை முக்கால்வாசி ஏறியாச்சு. இன்னொரு கால்வாசி தான். காற்று சில்லுன்னு வருதுங்க. பயங்கரமான டேஞ்சரான ஏரியாது. மக்களே, இங்கே காற்று எல்லாமே சூப்பராக வீசுது. மக்களே, எங்கள் வியூ பாருங்க, வேறு லெவலில் இருக்கு. சில்லுன்னு காற்று வருது. சொர்க்கத்தில் இருக்கிற நம்ம வந்துட்டோம் பாரு மக்களே. அங்கே பாருங்க, தீபக் வந்துட்டாரு. ஹலோ, பாய். எல்லாருமே திணறன்னு இருந்தாலும் நம்மளால் அதுலேயுமே முரட்டை கட்டிச்சு வந்துடுவார். ஹலோ, பாய். வாங்க வாங்க. நம்மளால பஸ் ஏறிட்டு இருக்காரு மேலே. நடங்க 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 வந்துடுறேன். ஆள் ஃபஸ்ட் ரவுண்டு போயிட்டாரு. நான் மேலே வரக்குள்ள 4 ரவுண்டு முடிச்சிருவாரு. மக்களே, பக்கமாக ரீச் பண்ணிட்டோம். அதே உச்சி பாயிண்ட்டு. எப்படியும் இன்னொரு 1 மணி நேரம் பண்ணிடுவோம். ஏமா முடிஞ்சவரை எல்லோரும் மலையேற்ற பயணங்களில் ட்ராவல் பண்ணுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. உடம்பு ப்ரெஸ்ஸாக இருக்குது. கெட்ட வேர்வையெல்லாம் வந்து நல்லா இருக்கும். வெளியில் உடம்புல ஏற்றிடு. அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸாக இருக்குது. பயங்கரமாக ஏறிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், என்னோட வியூவெல்லாம் பாருங்கள், வேறு லெவல் மக்களே. ஆமாம், என்ன பிரபு, தாவுடா தாவு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிச்சுட்டு ஓகே பாய். மக்களே, முக்கால்வாசி மலை ரீச் பண்ணிட்டோம். இன்னொரு கால்வாசி மலை தான் இருக்குது. பரவாயில்ல, இன்றைக்கி காற்று சில்லுன்னு இருக்குது மக்களே, வேறு லெவல். அப்படியே நம்ம ஆளுகள்லாம் போயிட்டுருக்காங்க. மலை உச்சிக்கு பக்கமாக போயிட்டோம். உள்ள கம்பிகள்லாம் கட்டினவருக்கு ரொம்ப நன்றிகள் தான் சொல்லணும். வேறு லெவலில். இது இல்லைன்னா நம்ம மேலே ஏறவே முடியாது. பரவாயில்ல, அந்த ஐயா நல்ல ஒரு வேலை செஞ்சுருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அப்படியே மலை ஏற ஆரம்பிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல போயிடலாம் மேலே. இங்கே பாருங்கள், வியூ வேறு லெவலில் இருக்குது மக்களே. இந்த கம்பி மட்டும் ஆடணும். மக்களே, நம்ம இப்போ சிவன் கோயிலுக்கு பக்கமாக ரீச் ஆகிட்டோம். இன்னொரு 10-20 படிக்கட்டு தான். கோயில் ரீச் பண்ணியாச்சு. அப்புறம் உச்சிக்கு கொஞ்சம் தூரம் மேலே போகணும். நம்ம போய் சிவனை வழிபட்டுட்டு மேலே ஏறிடலாம். ஆமாம், காற்று ஜில்லுன்னு இருக்குதுங்க. இன்றைக்கி வேறு லெவல். மக்களே, கோயில் ரீச் பண்ணிட்டோம், வந்தாச்சு. இந்த பாருங்க குகையெல்லாம். மலை ரீச் பண்ணியாச்சு மக்களே. சிவன் கோயில் ரீச் பண்ணிட்டோம். இதுதாங்க சொனை. இதுதான் தண்ணி குடிக்கிற சொனை. இப்போதைக்கு தண்ணி கம்மியாக இருக்குது. மழை பெஞ்சா நல்லா தண்ணி இருக்கும். இப்போதைக்கு கம்மியாக இருக்குது. இதுலேருந்து தண்ணி எடுத்து தான் சிவனுக்கு பூசை செய்வாங்க. நம்ம கோயில் ரீச் பண்ணிட்டோம். எவ்வளோ ஆரம்பிச்சு தெரியறதா? எட்டி பார்க்குறது பயமாக இருக்குது.
நம்மால் 2வது ரவுண்டு மேலே போயிட்டு இருக்காருங்க. மக்களே சிவனை தரிசிச்சுட்டு அப்படியே மேலே போயிட்டுருக்கோம். அப்பா நண்பா உனக்கு என்ன வேணும்? அப்படியே மேலே உச்சிக்கு போயிட்டுருக்குற மக்களே. நம்ம தீபக் சார் 2வது ரவுண்டு மேலே போயிருக்காரு. நம்ம இன்னொரு 10 படிக்கட்டு போகிறக்குள்ளே வந்துடுவார். மக்களே நம்மால் 2வது ரவுண்டு முடிச்சுட்டு 3வது கீழே இறங்கிட்டு இருக்காரு பாருங்க. பாய் போயிட்டு சீக்கிரம் வாங்க. அக்காங்க கூட மேலே போயிட்டு கீழே இறங்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஏக்கா எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம்? எல்லாருமே கூட ஏறலாம். ஈஸ்வரனை பார்த்தியா? இப்பதான் திறந்துருக்காங்க. திறந்துட்டாங்க. பூஜை செய்யறாருங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தீங்கன்னா ஜம்முன்னு சிறப்பா சாமி கும்பிட்டு போயிடலாம். நாங்கள் அதுக்குள்ள மேலே போயிட்டு வரோங்க்கா. இருங்கக்கா வந்துடுறோம். 2வது டைம் வரும். சரிங்க, நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்தது வந்து தீபக் ப்ரோக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. சரிங்க, சாமி பார்க்கலாம். தீபக் ப்ரோக்காக அவர் கஷ்டப்படுறாரு. கண்டிப்பாங்க சப்போர்ட் அதனால வரும். சரி, நல்லா இருக்கு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. சரி. நீங்கள் எந்த ஊருங்கண்ணா? தருமபுரி. பரவாயில்ல, அவ்வளோ இருந்து வந்திருக்காரு. நாமளும் கூட பக்கம்தான். நீங்கள் எந்த ஊர்? நாங்கள் சத்தியமங்கலண்ணா. ஈரோடு சத்தியமங்கலம். ஆமாண்ணா. மக்களை உச்சிக்கு பக்கமாக ரீச் ஆகிட்டோம். இங்கே இருந்து பாருங்கள் வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வேறு லெவலுங்க. இங்கே இருக்கிற தோட்டங்கள் வீடுகள் பாருங்கள் மக்களை, வேறு லெவலில் இருக்குது. நம்ம வயம் பாருங்கள், செடி பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்கிறேன். மக்களே இந்த இடம் தாங்க கொஞ்சம் கடினம். செயின் பிடிச்சி மேலே ஏறுற மாதிரி இருக்கு. ஒரு 10 அடிக்கு தாங்க, அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாப்பா பாருங்க செயின் பிடிக்காமையே மேலே ஏறிடுச்சு. வேற லெவல் பாப்பா, நீ சூப்பர். மறுபடியும் கூப்பிட்டோன்னா கீழே இறங்க அவன் வயசுல வந்தா செய்துங்களா? போன வருஷம் தம்பி இறங்கி இறங்கலண்ணா உட்காரண்ணா. குட்டி பையன் பாருங்க, சூப்பரா தம்பி. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். இவ்வளவு தைரியமா இருக்கேன். என்ன மகளை உச்சி ரீச் பண்ணிட்டான். சிறப்பான தரிசனம். மக்களே உச்சியில் இருக்கோம். இங்கே பாருங்க வியூ வேற லெவலில் இருக்கு. வேற லெவல். ஸ்டில்லுன்னு காற்று வருது மக்களை. அவங்க ஒரு குட்டீஸ் எல்லாம் ஜாலியாக விளையாடுறாங்க. இல்லைங்க பக்கா
மக்களே உச்சியில் இருக்கான், வேற லெவல். ஜில்லுன்னு காற்று வருதுங்க. சிறப்பான தரிசனம் இன்று. ஜம்முன சாமி கும்பிட்டாச்சு, இன்னைக்கு கீழே இறங்க வேண்டியதுதான். சூப்பராக இருக்குங்க, வேற லெவலுங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. கொண்டரங்கி மலை வேற லெவலில் இருக்கு மக்களே. மக்களே நம்ம 3வது ரவுண்டு மேலே வந்துட்டாருங்க. இங்கே அடுத்து ஒரே ரவுண்டு, நம்ம கீழே போகிறக்குள்ள 4வது ரவுண்டு முடிச்சிருவாரு. 3வது ரவுண்டு 32. மக்களை உச்சி ரீச் பண்ணி இன்னைக்கு சிறப்பான தரிசனம், சாமி கும்பிட்டாச்சு. உனக்கு கீழே இறங்க போகிறோம். வியூ மட்டும் வேற லெவலுங்க. மேலே ஜில்லுன்னு காற்று வருது. மக்களை இன்னைக்கு கீழே இறங்க ஆரம்பிக்கலாம். என்னடா Con nó thấy không? சீக்கிரமாக வெற்றி மலை ஏறி இறங்கியாச்சு. இன்னைக்கு வெற்றிகரமாக கொன்றையும் மலையில் உட்காந்துருக்கா. இன்னைக்கு கீழே இறங்க வேண்டியதுதான். டைம் கரெக்டாக 9:30 மேலே ஆகுது. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கீழே போயிடுவோம். மக்களே சிறப்பான சிவன் தரிசனம் என்று முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கோம். நம்ம தீபக் சார் வந்துட்டு இருக்காரு, வந்து கொண்டே இருக்காரு. பாருங்க மக்களே. மக்களே நம்ம ஒரு ரவுண்டு ஏறி இறங்கிட்டு இருக்கிறோம். நம்மளால பாருங்க 4வது ரவுண்டு மேலே வந்துட்டாரு. நம்மளால சாதாரண மனசு கிடையாதுங்க. பாருங்க பாய், போயிட்டு வா பாய். மலைக்கு போகிற வழியில் இது ஒரு பாதியில் இருக்குது. இது சாமியோட பாதம்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பால் ஊற்றி சாமி கும்பிட்டு போவாங்க. பாருங்கள் மக்களே, நாங்கள் அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். டைம் 10 மணி ஆக போகுது. இன்னொரு 1/2 மணி நேரத்தில் கீழே போயிடலாம். மக்களே நம்மால் 4வது ரவுண்டு முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டு இருக்காரு. பாருங்கள். ஓகே பாய். நட ப்ரோ, நீ போயிருவே தலைவரே. நாங்கள் வர்றதுக்கு இன்னும் 1 மணி நேரம் போ. திணறிட்டு இருக்கிறேன், நான் அதுக்கு பின்னாடி திணறிட்டு இருக்கிறேன். பயங்கரமான காத்து மக்களே, வேற லெவல். சூப்பராக இருக்கு. மொபைலே கையில் பிடிக்க முடியல, கீழே வந்து போகல. இறங்கியாச்சா? நடங்க நடங்க. நீங்கள் என்ன பக்கம் தானே? வந்துட்டோம் மக்களே. கீழே இறங்கிட்டு இருக்கோம். நல்ல காற்று வேற லெவலில் அடிக்குது. வெயில் வேற வந்துருச்சு. இன்னொரு 500 அடி இருக்குது கீழே இறங்கணுமா. மக்களே டைம் கரெக்டாக 10:30. நம்ம கீழே அடிவாரம் வந்துட்டோம். மக்களே இங்குள்ள மலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம கொன்றைங்கி மலை அடிவாரம் வந்துட்டோம். இனி நம்ம தீபக் சாரை போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான்.
ஒரே நிமிஷம் ஓப்பன் பண்ண வேண்டாம். நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வாங்க போட்டாச்சு. யாருக்கா இப்படிதானா ஸ்விங்கு வேணா மேலே ஓப்பன் அப்படியே மேலே ஓப்பன் பண்ணி ஸோ இந்த மக்களே நீங்கள் கொன்றைக்கு மேலே வந்திருந்தோம். வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு, செம்ம என்ஜாய், நல்லா இருந்துச்சு. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. பாய்.